கார்த்தி ஆக்டிங்கில் மெய்யழகன் படம் இன்னும் 2.5 டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஹைதராபாத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்தது. அந்த ஈவெண்ட்டில் ஏற்கனவே ஆந்திராவில் பிக் டாப்பிக்கை போய்கிட்டு இருக்க திருப்பதி லட்டு பற்றி கார்த்திகிட்ட ஒரு ஆங்கர் கேட்க, இதுக்கு பதிலளிக்கிற விதமாக இப்போ அதை பற்றி பேச வேணாம், ஏன்னா அது ரொம்பவே சென்சிட்டிவான டாப்பிக்காக இப்போ போய்கிட்டு இருக்கு, ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக போய்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருந்தார் கார்த்தி. இதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிச்சுட்டு பேசுங்க, இதுவே ஜோக்கு கிடையாதுன்னு பவன் கல்யாண் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. இவர் தான் ஆந்திராவோட இப்போதைய துணை முதலமைச்சர். பவன் கல்யாண் பேசின இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலானதும் இப்போ கார்த்தி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதில், அன்புள்ள பவன் கல்யாண், உங்களுக்கு ஆழ்ந்த மரியாதையுடன் எதிர்பாராத தவறான புரிதலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வெங்கடேச பெருமானின் தாழ்மையான பக்தன் என்ற முறையில் நான் எப்போதும் நம் மரபுகளை அன்புடன் நடத்துகிறேன் அப்படின்னு அப்பாலஜிஸ் பண்ணியிருக்கிறாரு. என்னோட ஒப்பீனியன், கார்த்தி மேலே தப்பே இல்லை. இப்போ லட்டு ரொம்பவே கான்ட்ரவர்ஷியான டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பேச வேணாம்னு தானே சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. சனாதன தர்மம் வரைக்கும் பவன் கல்யாண் போயிட்டார். 2025 மார்ச் 28 தமிழ் டப்பிங்குடைய தமிழகத்தில் பவன் கல்யாணுடைய ஹரிஹர வீரமல்லு படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த கான்ட்ரவர்சி பற்றினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.